ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெஷ் அனாலிசிஸ் இன் ஏசி சர்க்கியூட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் வச்சு பார்த்துருப்போம். ரெண்டுமே வந்து வோல்டேஜ் சோர்ஸாக இருந்திருக்கும். இப்போ ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறத வச்சு எப்படி அப்ரோச் பண்றது அண்ட் மோர் ஓவர் போன கேஸ்ல வெறும் ரெண்டு லூப் வச்சு தான் பார்த்துருப்போம். இங்கே 3 லூப் வச்சு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சமம் அதோட காம்ப்ளிகேஷன் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவ்வளவுதான். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு மொத்தம் 3 லூப் இருக்கு. ஸோ இந்த 3 லூப்லையும் நான் என்ன பண்றேன், என்னுடைய கரண்ட் டைரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் I1 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I2 அண்ட் ஐ டேக் திஸ் இஸ் I3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, I0 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் I0 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, I3 எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப I0 வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா மைனஸ் ஆஃப் I3 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ I1 தான் அந்த லூப்ல ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப தேர்ஃபோர் I1 வேல்யூ எனக்கு டைரக்டா ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி அர்த்தம். இப்போ I1 which is equal to 5 at an angle of 0 degree. இதுதான் வந்து I1 வேல்யூ. இது நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய லூப் 2ல வந்து என்னுடைய லூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறேன்னா இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஸோ போன ப்ராப்ளத்துல நம்ம ஆஸ் யூஸ்வல் எழுதியிருப்போம். இங்க என்னுடைய ஷார்ட்கட் ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆல்ரெடி இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். ஜஸ்ட் கோ த்ரூ இட். டிசிக்கு அதே தான் ஏசிக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லூப்பும் ரெண்டாவது லூப்பும் காமனா என்ன இருக்கோ அது நெகட்டிவ்ல போடணும். அப்போ மைனஸ். சரிங்களா? J10 இன்டூ I1. ஸோ இப்போ செகண்ட் லூப்னு வரக்குள்ள அதுல கூட மொத்த ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ பிளஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 8 பிளஸ் J10, இதுல வந்து மைனஸ் J2 இருக்கு. அதனால மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இன்டூ I2 பிளஸ் செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனா இருக்கிறது வந்து என்னன்னா மைனஸ் J2 இன்டூ I3 which is equal to 0. There is no voltage source at all. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகே, அப்போ இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் மைனஸ் J10 இன்டூ I1 வேல்யூ வந்து என்னன்னா எனக்கு 5. 5 at an angle of 0 வெறும் I கூட எடுத்துக்கலாம். ஸோ பிளஸ் 8 பிளஸ் J8 இன்டூ I2 மைனஸ் J2 I3 which is equal to 0. இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண என்ன கிடைக்குன்னா 8 பிளஸ் J8 இன்டூ I2 மைனஸ் J2 I3 which is equal to 5 into 10 50. இந்த மைனஸ் இந்த சைடு வச்சுன்னா பிளஸ் 50. அப்போ 50J அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ சிமிலர்லி நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய லூப் 3ல இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுத போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனா இருக்கிறது J2. அப்போ மைனஸ் J2 அதாவது மைனஸ்ல வரணும். ஸோ மைனஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் வேல்யூ மைனஸ் J2 I1. ஓகே, சிமிலர்லி மைனஸ் செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனா இருக்கிறது மைனஸ் J2. ஸோ மைனஸ் J2 I2 பிளஸ் தேர்ட் லூப்ல இருக்கக்கூடிய மொத்த ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எனக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஓம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டைரக்டா ஆட் பண்ணிக்கணும். 4 மைனஸ் J2 மைனஸ் J2 I3. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் வந்து பிளஸ்ல என்டர் ஆகுது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த போடக்குள்ள இன்ஸ்பெக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தேன், நெகட்டிவ்ல போட சொல்லியிருந்தேன். ஸோ பிளஸ்ல இருந்து கரண்ட் வெளியே வந்ததுன்னா ஐ டேக் பாசிட்டிவ் சைன். இங்க கரண்ட் பிளஸ்ல என்டர் ஆகிறதுனால ஐ புட் மைனஸ் சைன். ஸோ மைனஸ் ஆஃப் 20 at an angle of 90 degree அப்படின்னு போடு. ஸோ இந்த பிராக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதர்வைஸ் இட் மேட் சம் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா பிளஸ் J2 இன்டூ ஐயோட வேல்யூ 5 at an angle of 0. நான் வெறும் 5 போட்டுக்கிறேன். ஸோ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா பிளஸ் J2 I2 பிளஸ் 4 மைனஸ் J4 I3 which is equal to minus 20 at an angle of 90 degree. So therefore J2 I2 plus 4 minus J4 I3 minus 20 at an angle of 90 degree இருக்கு. So இந்த 5 into 10J right side வரக்குள்ள minus J10 அப்படின்னு மாறும். ஓகே, ஸோ therefore இது வந்து இப்போ நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
minus, I put open bracket, 20, shift at an angle of 90 degree, minus 10j. I put equal, எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா minus 30j கிடைக்குது, which is equal to minus 30j. This is my equation number 2. ஸோ இப்போ இது வந்து நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதக்குள்ள எனக்கு என்ன கிடைக்குது, 8 plus j8 minus j2 here plus j2 I made a mistake. Actually இங்க இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எழுதக்குள்ள செகண்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் காமனா இருக்கிறத வந்து இங்க மைனஸ்ல போட சொல்லியிருந்தேன். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எனக்கு இங்க பிளஸ்ன்னு வரும். ஸோ தட் இஸ் த ஒன்லி மிஸ்டேக் ஐ டன். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் பிளஸ் j2. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தோன்னா, எப்போதுமே என்னுடைய ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கணும். சரிங்களா, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இஸ் அ மிஸ்டேக் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா என்னுடைய எரரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்போதுமே வந்து என்னுடைய ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து மெஷ் அனாலிசிஸா இருக்கட்டும், நோடல் அனாலிசிஸா இருக்கட்டும், ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் எப்போதுமே சேமா இருக்கும். சரிங்களா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இட் இஸ் பிளஸ் j2 here 4 minus j4. Similarly i2 i3 which is equal to, இங்க எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 50j கிடைக்குது, இங்க minus 30j அப்படின்னு கிடைக்குது. that's all. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா டெல்டா கால்குலேட் பண்ணணும். அப்ப டெல்டா which is equal to 8 plus j8 j2 j2 4 minus j4. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 32 minus 32j plus 32j plus 32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ both will cancel, which is equal to 64. So now I go to find out delta 2. So why it is not delta 1? Actually எனக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா you see this, எனக்கு i0 வந்து கேட்டிருக்காங்க. therefore நான் என்ன கண்டுபிடிக்கணும், i3 கண்டுபிடிக்கணும். i3 கண்டுபிடிக்கணும்னா I go for delta 2 கண்டுபிடிச்சாலே எனக்கு போதுமானது. ஸோ therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 plus j8 j2 50j minus 30j. If I multiply எனக்கு என்ன கிடைக்குன்னா minus 240j plus 240 minus multiply பண்ணா minus 100 அப்படின்னு கிடைக்கும். So therefore 340 minus 240j அப்படின்னு கிடைக்கும். Therefore I3 which is equal to delta 2 divided by delta. So 340 minus 240j divided by delta ஓட வேல்யூ வந்து 64. Okay. If I simplify this, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, so 340 minus 240 I divided by 64 ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். If I convert this, what I get means 6.503 at an angle of minus 35.22 ampere. But எனக்கு ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்க, i0 which is equal to minus of i3. அப்ப therefore, so this is my corresponding answer. Therefore minus of answer which is equal to I get the value. So இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய ஆங்கிள் கால்குலேட் பண்ண போறேன், டெப்ஸ் ஆஃப் போலார் ஃபார்ம்ல கால்குலேட் பண்ண போறேன். ஸோ தேர்ஃபோர் இதே தான் வருது. பட் இங்க எனக்கு என்ன கிடைக்குதுன்னா அரௌண்ட் 144.78 144.78 ampere.
ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.